ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு அவர் சேனல். நான் உங்கள் அனிதா பேசுகிறேன் பெங்களூர்லேருந்து. இன்றைக்கி நம்ம இன்விசிபிள் செயின் எப்படி பண்ணுறது அப்படிங்கிறதான் பார்க்க போகிறோம். ஃபஸ்ட்டு கியர் ஒயர் கட் பண்ணி எடுத்துக்கணும். கியர் ஒயரில் இந்த மாதிரி ஒரு லாக் பண்ணுறதுக்கு ஒரு இடம் இருக்கும் பாருங்கள். அந்த இடத்துல நம்ம வந்து லாக் பண்ணிக்கணும். நமக்கு எவ்வளோ ஒயர் தேவையோ அவ்வளோ ஒயர் எடுத்துகிட்டு அந்த இடத்துல அப்படி லாக் பண்ணி வச்சிடணும். இல்லாட்டி ஒயர் வந்துட்டு எல்லாமே பிரிஞ்சு வந்துடும். அதனால் நமக்கு எவ்வளோ வேணுமோ கொஞ்சம் விட்டு கூட அந்த இதில் லாக் பண்ணிவிட்டு ஒயர் வந்து கட் பண்ணிக்கணும், கியர் ஒயரு. நான் வந்து இன்றைக்கி 14 சென்டிமீட்டர் எடுத்திருக்கேன். மேக்ஸிமம் 14 சென்டிமீட்டரில் தான் இன்விசிபிள் செயின் வந்து செய்வாங்க. குழந்தைங்களுக்கு அப்படின்னா சைஸ் வந்து கொஞ்சம் கம்மியாகும். ஒரு 10 சென்டிமீட்டர் வச்சோம்னா போதும். பெரியவங்களுக்கு வந்து 14 சென்டிமீட்டர் வச்சோம் அப்படின்னா மேக்ஸிமம் கரெக்டாக இருக்கும். ஹூக்கும் வந்து கொஞ்சம் அட்ஜஸ்டபிள் ஹூக்கு தான், அதனால் கரெக்டாக இருக்கும். இப்போ வந்து பெண்டன்ட் ஜாயின் பண்ணுறோம். இது வந்து ஏடி பெண்டன்ட்டு, சூப்பராக இருக்கும். இந்த பெண்டன்ட்டோட விலை 30 ரூபா. ஸோ பெண்டன்ட் ஃபஸ்ட்டு போடணும், சென்டராக வச்சு போடணும். அதுக்கப்புறம் 2 கோல்டன் பால் வந்து நான் போட்டிருக்கேன். ஸோ இது வந்து கொஞ்சம் நமக்கு ஹைலைட்டாக காமிக்கும். நல்லா அழகாக பெண்டன்ட் வந்து ஹைலைட்டாக காமிக்கிறதுக்காக இந்த 2 கோல்டன் பால் வந்து நம்ம இன்சர்ட் பண்ணுறோம். அதே மாதிரி சென்டராக வச்சுட்டு இப்போ நான் எப்படி வச்சு ஜாயின் பண்ணுறனோ அந்த மாதிரி ஒவ்வொரு பீடாக போடுங்க. இப்போ வந்து கியர் லாக் போடுறோம். கியர் லாக் வந்து போட்டோம் அப்படின்னா தான் பெண்டன்ட் மூவ் ஆகாமல் இருக்கும். அதனால் கியர் லாக் நம்ம போடுறோம் பாருங்கள். இந்த மாதிரி சென்டராக வச்சு கரெக்டாக இருக்கான்னு ஒரு தடவை செக் பண்ணிக்கணும். அதுக்கப்புறமா ப்ளேயர் வச்சு அந்த கியர் லாக்கை நம்ம வந்து ப்ரெஸ் பண்ணணும். நல்லா டைட்டாக ப்ரெஸ் பண்ணணும். அப்போ தான் அது வந்துட்டு மூவ் ஆகாது, இல்லாட்டி மூவ் ஆக ஆரம்பிச்சிடும். பாருங்கள், இந்த மாதிரி சென்டராக இருக்கும்போது கரெக்டாக ஒரு சைடு வந்து ஃபஸ்ட்டு நல்லா ப்ரெஸ் பண்ணிடுங்க. அதுக்கப்புறமா இன்னொரு சைடும் ப்ரெஸ் பண்ணிவிடுங்க. ப்ரெஸ் பண்ணதுக்கப்புறமா கரெக்டாக இருக்கா சென்டரா அப்படின்னு ஒரு தடவை செக் பண்ணிக்கோங்க. ஏன்னா இது வந்து சென்டராக கரெக்டாக ஆடாமல் இருக்குது, அந்த பெண்டன்ட்டு கரெக்டாக இருக்குது, மூவ் ஆகாமல் அப்படின்னா மட்டும்தான் நமக்கு இந்த இன்விசிபிள் செயின் வந்து பார்க்குறதுக்கு நல்ல லுக்காக இருக்கும். இப்போ வந்து அவ்வளோதான். இப்போ வந்து நம்ம ஹூக் ஜாயின் பண்ண போகிறோம். ஸோ ஹூக் ஜாயின் பண்ணும் பொழுது ஃபஸ்ட்டு ஒரு கியர் லாக் எடுத்து இந்த மாதிரி இன்சர்ட் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறம் ஹூக்கோட ஒரு ஜாயிண்ட்டை இந்த மாதிரி இன்சர்ட் பண்ணதுக்கப்புறமா இப்படி லைட்டாக பெண்ட் பண்ணி ஜாயின் பண்ணுங்கள். பாருங்கள், வீடியோவில் காமிக்கிற மாதிரி லைட்டாக பெண்ட் பண்ணி நீங்கள் ஜாயின் பண்ணுங்கள். உள்ளே வந்து சொருகி விடணும். பார்த்தீங்க அப்படின்னாவே புரியும். ஸோ இந்த மாதிரி ஜாயின் பண்ணதுக்கப்புறமா கொஞ்சமாக கேப் இருக்க மாதிரி பார்த்து கரெக்ட் பண்ணிக்கோங்க. இப்போ இந்த கியர் லாக்கை நல்லா ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. கியர் லாக் லூஸாக இருந்தது அப்படின்னா நமக்கு வந்து செயினு நிற்காது, விழுந்துடும், லூஸாகி விழுந்துடும், அதாவது கழண்டு வந்துடும். அதனால் கொஞ்சம் நல்லா டைட் பண்ணிக்கோங்க. இப்போ மிச்சம் இருக்க அந்த ஒயரை வந்து கட் பண்ணிடுங்க. இல்லை அப்படின்னா அது வந்து குத்தும். அதனால் மிச்சம் இருக்க ஒயரை கட் பண்ணிடுங்க. ரொம்ப ஒண்டாக கட் பண்ணாதீங்க. ஒரு ஒரு 2 mm விட்டு கட் பண்ணுங்கள். ஒரு சைடு நம்ம ஜாயின் பண்ணிட்டோம். இப்போ இன்னொரு சைடு அதே மாதிரி நம்ம ஜாயின் பண்ணணும். ஸோ ஒரு கியர் லாக் எடுத்து ஃபஸ்ட்டு போடணும். அதுக்கப்புறம் ஹூக்கோட இன்னொரு பகுதி இருக்குது இல்லைங்களா, அதை இப்போ இணைக்கணும். ஸோ அதை எடுத்து உள்ளே போட்டு விடணும். பாருங்கள், இந்த மாதிரி ஜாயின் பண்ணுங்கள். அதுக்கப்புறம் லைட்டாக ஒரு யூ பெண்ட் பண்ணுங்கள். லைட்டாக பண்ணிவிட்டு இந்த ஹோலில் ஜாயின் பண்ணிவிடுங்க. நம்மளோட கியர் லாக்குள்ளே அது போயிடணும். பாருங்கள், வீடியோவில் பார்த்தீங்க அப்படின்னாவே கரெக்டாக தெரியும். அதுக்கப்புறமா கியர் லாக் வந்து கரெக்டாக லெவல் பண்ணிவிட்டு ப்ரெஸ் பண்ணிவிடுங்க. எப்பயும் போல் கொஞ்சம் டைட்டாக ப்ரெஸ் பண்ணுங்கள். அப்போ தான் வந்துட்டு அது வராது. இல்லை அப்படின்னா ஒரு தடவை 2 தடவை யூஸ் பண்ணதுக்கப்புறமா கியர் லாக்லேருந்து ஒயர் வந்து வெளியே வந்துடும். அதனால் கொஞ்சம் நல்லா முடிஞ்ச வரைக்கும் டைட்டாக ப்ரெஸ் பண்ணிவிடுங்க. இப்போ பாருங்கள், நம்மளோட இன்விசிபிள் செயின் ரெடி ஆகிடுச்சு அழகாக. இப்போ அடுத்தது நம்ம மீஷோவில் எப்படி இதை பேக் பண்ணி அனுப்புகிறோம் அப்படிங்கிறத பற்றி சொல்லியிருக்கேன். வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள். ஸோ நம்மளோட ஹூக்கு இது எல்லாமே கரெக்டாக இருக்கா அப்படின்னு ஒன்ஸ் செக் பண்ணிடுங்க. ஏன்னா நம்ம இப்போ வந்து ஆர்டர் பேக் பண்ண போகிறோம். ஸோ எல்லாமே பர்ஃபெக்டாக இருக்கான்னு பார்த்துக்கோங்க. பார்த்ததுக்கப்புறமா தான் நம்ம வந்து பேக் பண்ணணும். எப்போயுமே எந்த ஒரு ஆர்டராக இருந்தாலும் ஃபஸ்ட் நம்மளோட ப்ராடக்ட் வந்து கரெக்டாக இருக்கான்னு செக் பண்ணிக்கணும். அதுக்கப்புறம் தான் பேக் பண்ணணும். பேக்கிங் கவர் எடுத்துட்டோம். இந்த பேக்கிங் கவர் ஒரு கவர் 2 ரூபா. ஸோ பேக்கிங் கவர் எடுத்தாச்சு. ஹூக்கோட விலை வந்து 5 ரூபா. இப்போ பாருங்கள், இதை வந்து கவரில் போட்டு அழகாக பேக் பண்ண போகிறோம்.
நம்ம சேனலை இதுதான் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்க அப்படின்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. நம்ம சேனலில் ஜுவல் சேவிங் டிப்ஸ், மணி சேவிங் டிப்ஸ், ஹோம் மேக்கருக்கு தேவையான சின்ன சின்ன டிப்ஸு, அதுக்கப்புறம் சின்ன இன்வெஸ்ட்மெண்ட் வச்சு நம்ம எப்படி பிஸ்னஸ் வந்து ஹோம் மேக்கராக இருந்து பிஸ்னஸை ரன் பண்ணலாம், சக்ஸஸ்ஃபுல்லாக பண்ணலாம் அப்படின்ற ஐடியாஸ் வந்து நம்ம சேனலில் வரும். ஸோ இந்த மாதிரி ஐடியாஸ்லாம் தேவைப்படும், யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினச்சிங்க அப்படின்னா நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. இப்போ பாருங்கள், பபிள் ரேப் போட்டு நீட்டாக நம்ம பேக் பண்ண போகிறோம். ஸோ அப்போ தான் வந்து ப்ராடக்ட் எந்த ஒரு டேமேஜும் ஆகாமல் நம்ம கஸ்டமர் கைக்கு போகும். ஸோ இது வந்து எனக்கு மீஷோலேருந்து வந்து தேர்ட் ஆர்டர் தான் நான் பேக் பண்ணிகிட்ருக்கேன். நான் வந்து நார்மல் பேக்கிங் கவரில் தான் பேக் பண்ணியிருக்கேன். இன்னும் எனக்கு பார்கோடு வந்து போட்ட பேக்கிங் கவர் நான் ஆர்டர் பண்ணியிருக்கேன். இன்னும் நம்ம கைக்கு அது கிடைக்கல. அதனால் நான் எப்பயும் போல் பேக் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா கொரியர் பண்ண போகிறேன். கொரியர் பர்சன் வந்து நம்ம வீட்டுக்கே வந்து டெலிவரி எடுத்துகிட்டு போயிடுவாங்க. பாருங்கள், சைடில் ஆல்ரெடி 3 இன்விசிபிள் செயின் வந்து இதே செயின் எனக்கு ஆர்டர் வந்தது. நான் செஞ்சது வந்து சைடில் சின்ன கிளிப்பிங்காக வச்சுருக்கேன். 3 செயின் வந்து எனக்கு கஸ்டமர்கிட்ட இருந்து ஆர்டர் வந்தது. ஸோ நான் அது செஞ்சதை வீடியோ வச்சுருக்கேன். பாருங்கள், அழகாக இருக்கும். உங்களுக்கு இந்த மாதிரி ஃபினிஷ்டு ப்ராடக்ட் வேணும் அப்படின்னாலும் ஸ்க்ரீனில் தெரியிற வாட்ஸ்அப் நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணுங்கள். இந்த செயினோட விலை 89 ருபீஸ் தான். வேணுங்கிறவங்க ஆர்டர் பண்ணிக்கோங்க. கொரியர் கவரோட விலை ₹2.50. 100 கவர் ஒட்டுக்கா நான் ஆர்டர் பண்ணி வாங்கியிருக்கேன். மேபி இன்னும் வாங்கினா ப்ரைஸ் கம்மியாக கூட வர சான்ஸ் இருக்குது. ஒரு தேங்க்யூ நோட் வச்சுருக்கேன். அது கூட 2 ரப்பர் பேண்ட் வந்து ஃப்ரீயாக வச்சுருக்கேன் கஸ்டமருக்கு. இது வந்து மீஷோ ஆர்டர். ஸோ தேங்க்ஸ் நோட், ஒரு ஃப்ரீ கிஃப்ட் இதெல்லாம் வச்சு தான் நான் கஸ்டமருக்கு வந்து சென்ட் பண்ணுறேன். அட்ரஸ் வந்து நான் இனிமேல் தான் பிரிண்ட் அவுட் எடுத்துகிட்டு வந்து இதில் ஒட்டணும். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.